வணக்கம் சார். வணக்கம் சார். பீப்புள் வாய்ஸ் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி சார். வணக்கம். இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு இயக்குனர் விஜயன் அவர்களை வருக வருக வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா சார்? போகலாம் சார். போகலாம். ரைட் சார். இப்போ தமிழ்நாட்டில் இந்த மந்திரி பொன்முடி, உயர்கல்வித்துறை மந்திரி பொன்முடியுடைய அந்த வழக்கு என்ன சார்? கொஞ்சம் பீப்புள் வாய்ஸ் நேயர்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் சார். சார், அவர் மேலே 2-3 வழக்குகள் சார். ஊழல் வழக்கு ஒன்று இருக்குது. இது சொத்து குவிப்பு வழக்கில் தான் அவருக்கு இப்போ வந்து தண்டனை கிடைச்சிருக்கு. அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் விசாலாட்சி அவர்களுக்கும் சொத்து குவிப்பு வழக்கு. சொத்து குவிப்புங்கிறது என்னன்னா, தன்னுடைய வருமானத்துக்கு மேலே அதிகமாக சொத்து சேர்த்துட்டாரு அரசு பதவியை பயன்படுத்தி அப்படிங்கிறதான் சார். அரசு பதவியை பயன்படுத்தி யார் அதிகமாக சொத்து சேகரித்தாலும் சொத்து சம்பாதிச்சாலும் அவர்கள் குற்றவாளி தான் சார். இப்போது இன்னொரு நடைமுறைக்கு இல்லாத விஷயம் பல இடங்களில் இப்போ இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டே அதை செய்யலாம். ஊழல் பண்ணுவதை தடுக்கணும்னா ஒரு மந்திரிகளும் ஒரு எம்எல்ஏவும் தான் ஜெயிச்சு வந்த உடனே தன்னுடைய சொத்து எவ்வளோ இருக்குன்ற டீட்டெயிலை, ஏன்னா தேர்தல் கமிஷனில் கொடுக்குறாங்க, அவங்க என்னோடய சொத்து விவரத்தை கொடுக்குறாங்க. அரசு இன்னும் ஒரு முறை அதை ஓப்பன் டிக்ளேர் பண்ணுற மாதிரி, மக்களுக்கு தெரிகிற மாதிரி தங்களுடைய அரசு இதெல்லாம் போட்டுடணும். இவங்க இந்த மந்திரிக்கு இவ்வளோ தான் சொத்து இருக்குது, இந்த எம்எல்ஏ இவ்வளோ தான் சொத்து இருக்குன்னு 234 தொகுதியினுடைய எம்எல்ஏக்களுக்கு லிஸ்ட்டும் அரசு இதெல்லாம் சொத்துக்களை விவரங்களை போட்டாங்கன்னா மக்கள் பார்த்துக்கிறதுக்கும் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அறிவார்ந்த தரத்தில் அதுதான் இப்போ ஒன்று. அதுதான் இப்போ தேர்தலில் வந்து நீ போட்டியிடும் போதே தேர்தலில் வந்து பட்டியலில் கொடுத்துட்றாங்க இந்த சொத்து இருக்குன்றதை. இந்த விவரத்தோட எனக்கு இது அடிஷனலாக இன்னொரு கேள்வி என்னென்னா, அவருடைய மனைவி விசாலாட்சி அவங்க எங்கே இதில் வந்து மாட்டுறாங்க சார்? அதாவது இவங்க ஒரே ஒரு பாயிண்ட் சார், இவர் வந்து ஒரு 5 நிறுவனங்கள் நடத்துகிறாங்க சார். விஷால் கன்ஸ்ட்ரக்ஷன், விஷால் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம், விஷால் டிரான்ஸ்போர்ட் சம்திங், இந்த மாதிரியான ஒரு 5 நிறுவனங்களை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க சார். இந்த 5 நிறுவனங்களுக்காக ஒரு 60 லட்சம் ரூபா முதலீடு போடப்பட்டிருக்கு சார். அந்த 60 லட்சம் ரூபா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஐடி காட்டியிருக்காங்க, அட்வான்ஸாகவே கொடுத்துருக்காங்க, முறையாக வருமானம் வரை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த 60 லட்சம் ரூபா முதலீடு எங்கே வந்துச்சின்னு அவங்க காட்டலைன்னு ஒரு விஷயத்த நீதிபதி பிடிச்சிருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த 5 வருடங்களில் 13 லட்சத்தி சம்திங் வந்து அவங்க வந்து வரி கட்டியிருக்காங்க. 1 கோடியே சில்லற வருமானம் காட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க. அது 28 ஏக்கரில் இவ்வளோ நிலங்கள் இவ்வளோ வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் ஆனால் 110 ஏக்கர் அவங்களுக்கு சொந்தமான பூர்வீக சொந்தமான நிலங்கள் இருக்கு. 110 ஏக்கர்ல 28 ஏக்கர் நிலங்களை இவர் விவசாயம் பண்ணியிருக்காங்க. பட் அவர் அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு கெஸ் பண்ணி, பட் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, விசாரித்த அதிகாரிகள் எல்லாமே ஜென்யூனாக இருக்குது. இவங்க இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து நீங்கள் யாராவது வரி கொடுத்தாங்கன்னா உடனே டக்குன்னு வாங்கிக்கிறாரு. உன்னுடைய வருமானம் என்ன, அதில் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரூட்னி பண்ணி தான் அது ஒரு நேரடியாக வாங்குறவங்களும் சில சட்டப்பு இருக்கும். நேரடியாக வாங்கியிருந்தாங்கன்னா அது குற்றம் இவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாமல் பாதகமாக போயிருக்கும். ஆனால் இப்போ அவங்க வந்து ஸ்க்ரூட்னி விசாரிச்சிருக்காங்க, விசாரணை அடிப்படையில் தான் அவங்கள்ட்ட இன்கம் டேக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ விசாரணை முறையாக நடந்து ஐடி முறையாக ஃபைல் பண்ணப்பட்டு இது வந்து அவங்க மேலே நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா எல்லாமே சரியாக பண்ணியிருந்து கீழமை நீதிமன்றத்தால் சரி செய்யப்பட்டு ஆய்வு நடத்தி விளக்கங்கள்லாம் கொடுத்து விடுதலை பண்ணப்பட்டார் பொன்முடி, அப்படித்தானே? ஆமாம். இது வந்து 2006 to 2011 சமயங்களில் நடந்த சம்பவம் சார். அப்போ நடந்த சொத்து குவிப்பு வழக்கு. ஆமாம். அப்போ யார் ஆட்சியில் இருந்தது? அப்போ கருணாநிதி தலைமையிலான ஆட்சி. அதுக்கு பிறகு இந்த ஜெயலலிதா ஏடிஎம்கே கவர்மெண்ட் இவங்க மேலே வழக்கு போட்டுச்சு. சரி. வழக்கு போட்டு அது 2013 ஏடிஎம்கே பீரியட்லேயே அது வந்து ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லி அது குற்றம் எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஏடிஎம்கே பொருளில் வழக்கு போட்டு அடுத்து வந்து ஏடிஎம்கே பொருளிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த விசாரணைகளை அவங்க வந்து இருவரும் ஊழலற்ற குற்றமற்றவர்கள் விடுதலை பண்ணியாச்சு. இந்த விடுதலையை தப்புன்னு எனக்கு வேலூர்ல நடந்த கேஸ், அது வேலூர்ல கீழமை நீதிமன்றத்தில் இந்த விடுதலை வந்த உடனே அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அன்றைக்கு இருந்த அதிமுக வழக்கு போடுது.
அதிமுக உயர்நீதிமன்றத்தில் ஏடிஎம்கே சைடில் அரசு தான் மீண்டும் இது வந்து கீழே அந்த இது தவறு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு இப்போ அந்த கேஸினுடைய முடிவு இப்போ வந்திருக்கு. இப்போ அதுவும் யாரு திமுக பீரியட்ல திமுக அரசு நினைச்சிருந்தா ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து கையெழுத்து போடாம இவரை நிரூபிக்காம இந்த கேஸை இழுத்துருக்கலாம். அரசு நினைத்திருந்தால் ஸ்டாலின் நினைத்திருந்தால் இந்த கேஸை இழுத்திருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். பட் அது ஒரு தனக்கும் தன்னுடைய அரசுக்கும் ஒரு அவப்பெயர் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து அது ஜென்யூனாக நடந்துக்கிட்டாருங்கிறது தான். ஆனால் கட்சிக்காரங்க மத்தியில் அவருக்கு மேலே கடுமையான கோபம் கூட இருக்கலாம். கட்சிக்காரங்க கோபம் இருந்தாலும் அரசு மக்களுக்கு வந்து தவறு செஞ்சால் தண்டனை உண்டுன்றத தமிழக அரசு மக்களுக்கு சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த அரசு வந்து ஒரு ஜென்யூனாக நடந்திருக்குங்கிறது தான். ஏங்க பொன்முடி தவறு செய்வதற்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அவரே ஒரு இன்டர்வியூலேயே வந்து நான் கூட பெரிய ஊழலும் சின்ன ஊழலுக்கும் எங்கே இருக்கு, அவர் பெரிய 4000 கோடி 5000 கோடி ஊழல் பண்ணிட்டு தப்பிச்சுக்கிட்டான் அப்படிங்கிறது தான் அவர் வந்து பேசுகிறார். நாங்களாம் என்னங்க சின்ன நான் கூட எதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இந்த சதவீதம் என்ன அந்த சதவீதம் இங்கே பாருங்களேன் 1 கோடியே சம்திங் பண்ணவங்களுக்கு 50 லட்ச ரூபா அபராதமும் அதிகமாக சம்பாரிச்சாங்கன்னா அது கூட வந்து அப்பட்டமான எனக்கு தெரிஞ்சு 1 கோடி 30 லட்சம் ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அதுக்கு 13 லட்சம் 14 லட்ச ரூபா அவங்க வந்து ஐடி கட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வந்ததுங்கிறது தான் நீதிபதியோடைய முக்கியமான கேள்வியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நிதி நிறுவனங்கள்லாம் தொடங்கி அவங்க வருமான வரி காட்டி அதனுடைய மூலமாக அந்த வரவு செலவெல்லாம் காமிச்சு அதை இது காட்டியிருக்காங்க. விஷால் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷால் அப்படிங்கிற பேராலேயே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபண்டு எங்கேருந்து வந்துச்சுங்கிறது தான் வந்து இவங்களுடைய. ஏன்னா இவ்வளவு ஏக்கர் நிலங்கள் வைத்திருப்பவர்கள் அந்த அந்த முதலீட்டை தட்டுவதுங்கிறது ஒன்றும் பெரிய காரியமாக இருக்குது. அதை ஏன்னா பொன்முடி கொடுத்துருப்பாரு, பொன்முடி தன்னுடைய சொத்துக்கு மேலே செஞ்சு இவங்க கொடுத்துருக்காரு. சரிங்க, இப்போ பொன்முடி கொடுத்துருக்காருங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு தான் இந்த வழக்கு நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பொன்முடி அரசு ஊழியர், அரசு அதிகாரி, அவர் வந்து சரி அமைச்சர், அரசு பதவியை தவறாக பயன்படுத்தி சம்பாரிச்சாருன்னு கூட சொல்லலாம். விசாலாட்சி என்ன அரசு பதவியை தவறாக பயன்படுத்தினாங்க, அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே நிற்கிது. இல்லை அங்கே என்னன்னா நீதிபதி என்ன சொல்றாருன்னா விவசாய நிலத்தில் இவ்வளோ வருமானம் வந்திருக்குமான்றதை அவர் சந்தேகத்தை கிளப்புறாரு. சந்தேகத்தின் அடிப்படையில் அவர் தீர்ப்பு வாய்ச்சிடுறாரு. சந்தேகம் பட்டுட்டா இன்னைக்கு இருக்குங்க சின்ன சின்ன நிறுவனங்கள் கூடங்க ஒழுங்காக எதுவும் கணக்காட்டாதுங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கணக்கை முழுமையாக வந்து ஒரு 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 சாதாரண ஒரு ஆள் சம்பாதிச்சான்னா அவன் 28% 18% வருமானத்தை மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் வரியாக கொடுத்துட்டு இவன் என்ன சம்பாதிக்க முடியும்? இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறான், அதில் 18 ரூபா வந்து அவன் மாநில விவசாய நிலத்துக்கு விவசாயத்தில் வர்றதுக்கு ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் கிடையாது. விவசாய சம்பந்தமாக வர பொருளுக்கு நான் அதுக்கு சொல்லலை. இப்போ இன்னைக்கு தொழில்துறைகளில் இப்போ தொழில்துறை கணக்கு காட்டுபவர்கள் எத்தனை சதவிகிதம் பேர் உண்மையாக கணக்கு காட்டுறாங்கங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம எழுப்புறோம். அதில் நம்ம பீப்புளை சார்பாக நம்ம என்ன சொல்கிறோம்னா அவங்க விசாலாட்சி விவசாயம் பண்ண சொல்கிறாங்கல்ல, விவசாயமாக பண்ணப்பட்ட என்ன பொருள் இப்போ வெங்காயம் தட்டுப்பாடு, வெங்காயம் இருந்துச்சுன்னா வெங்காயம் வந்து 4 மடங்கு அதிகமாக விளைவிக்குது. அப்போ வந்து ஈட்டிருக்கலாம். ஒருவேளை தக்காளி டிமாண்ட் இருக்கும்போது தக்காளி பயிரிடப்பட்டிருந்தால் தக்காளி பன்மடங்காக வைக்கும்போது ஈட்டிருக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு புது டெக்னாலஜியில் முருகை தயார் பண்ணுறாங்க. நம்ம வந்து இல்லை சார், நான் வந்து ஊழலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது சார். அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தண்டனை சார். ஆனால் இவங்க சொல்கிற லாஜிக் படி தப்பு இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பொன்முடி தப்பு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவர் மேலே தண்டனை நடவடிக்கை எடுத்திருந்தா கூட இது வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகாமல் கூட இருந்திருக்கும். இது வந்து இப்போ பப்ளிக் மத்தியில் இன்னொரு முக்கியமான விஷயம், இது அரசியல் நடவடிக்கைங்கிறது தான் இதில் உள்ள இந்த கேஸினுடைய முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து பொன்முடி தூக்கப்படுவார் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்கனவே செந்தில் பாலாஜி தூக்கப்படுவார் அப்படிங்கிறத அமித்ஷா சொல்கிறாரு. அடுத்து KKSSR தூக்கப்படுவார், அடுத்து திருப்பி பொன்முடி மேலே வேற ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு இவங்க வந்து எல்லா பழைய கேஸ் எல்லாம் நோண்டி யாருக்கு எந்த இப்போ கீழமை நீதிமன்றத்தில் விசாரித்த ஒரு நீதிபதியையே கொச்சைப்படுத்தக்கூடிய அளவில் இவங்க விஷயத்தை பண்ணுறாங்க. அது இது திட்டமிட்டு அரசியல் செய்வதற்காக யார் எங்கெங்கெல்லாம் ஏதோ விதத்தில் இவர்களை பணிய வைப்பதற்காக
மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறதான் எனக்கு. அமித்ஷா சொல்லிட்டீங்க, அவங்க நோக்கம் பொன்முடி வந்து பிஜேபியில் சேர்ந்து விட்டால் புனிதமாயிடுவாரா? கண்டிப்பாக ஆயிடுவார், புனிதமாயிடுவார். அப்போ கபில் சிபல் வழக்கறிஞர் சொல்றது போல செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு போயிட்டா அவர் புனிதமாயிடுவார், எல்லா வழக்கும் ரத்து செய்யப்படும். வாஷிங் மிஷினில் போட்டு கரையெல்லாம் சுத்தப்படுத்தி தொங்க விட்டுருவாங்க ஒயிட்டா வெள்ளையா. அப்போ இந்த வந்து இந்த மாநில அரசருடைய மந்திரிகளுக்கு இவங்க கொடுக்குற சார், இப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா பல கோடி ரூபாய் சார். நீங்கள் சார் விசாரணை செய்யாமல் இருக்கிறவங்க தான் சார் இப்போ வெளியில் தெரியுறாங்க. இப்போ இன்றைக்கி செத்து போனவங்க பேர்லலாம் மருத்துவ பாலிசி எடுத்திருக்காங்களே, 2 லட்சம் பேருடைய பாலிசி சார், ஒரே நம்பர்லேருந்து சார். நீங்கள் அதை எங்கேயாவது பேசுகிறாங்களா சார்? 2 லட்சம் பேரில் பாலிசி சார் நீங்கள் எடுத்து மருத்துவ பாலிசி கொடுத்தா மாதிரி அவங்களுக்கு காப்பீட்டு மூலமாக அவங்களுக்கு வந்து நிதி உதவி இது பண்ண மாதிரி ஒரு கணக்கு எழுதி வச்சு கொள்ளையடிச்சதை நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தெளிவுபடுத்துங்க. 2 லட்சம் கோடி வந்து செத்து போனவங்க பேரில் இன்சூரன்ஸ் போட்டு எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது எந்த அரசு? மத்திய அரசு தான், இன்னைக்கு இருக்க ஒன்றிய அரசு. சிஐஏ நான்லாம் சொல்லலை, சிஐஏ சொல்லுது. பிரதமர் மோடி தலைமையில் உள்ள மத்திய தணிக்கை துறை மோடி தலைமையில் இருக்கக்கூடிய சார், இதெல்லாம் எல்லாருக்கும் பெரும்பகுதி தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் அறிவார்ந்த தளத்தில் செயல்படுறவங்க, அவங்களுக்கு ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது, அவங்க இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு. ஆனால் சார் நீங்கள் வந்துல சார், இது நம்ம ஒரு அரசியல் விஷயந்தான், அந்த தாண்டிக்குள்ள விஷயந்தான். ஊழலுங்கிறது எந்த வகையில் வந்தாலும் ஏற்றுக்கக்கூடாது சார். நான் வந்து அந்த பெரிய ஊழலுக்கு சின்ன ஊழல் சப்போர்ட்டுன்னு பேசக்கூடாது சார். எவ்வளோ கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுடைய பணம் அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு வரமாட்டேங்குது. இது ஏன் பணம்டா, யாரோ கொள்ளை அடித்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வந்து இந்த கேள்வி எழும்போது ஒரு ஊழல், அது குறைந்தபட்சம் அரசு நிறுவனமே வந்து சிஐஏ வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்லும்போது மக்கள்லாம் கொந்தளிச்சு போய் அந்த சம்மந்தப்பட்ட உங்கள் மேலே நீங்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இருக்கணும். அப்போ தான் அந்த மக்கள் நேர்மையாக இருக்காங்கன்னு. ஏன்னா இப்போ மக்களே கரப்ட் ஆக்கிடுறாங்க. நீ பணம் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஊழலுக்கு ஓட்டு போடுறதுக்குலேருந்து பணம் கொடுத்து இதெல்லாம் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் ஊழல் பண்ணுறது ஒன்றும் பெரிய அவ்வளோ தப்பு இல்லை சார். என்ன சார் கொஞ்சம் தானே சார், சாப்பிட்டு போகட்டும் சார், அப்புறம் செலவு பண்ணுறாங்கல்ல சார், அப்படிங்கிறது எல்லாத்திற்கும் ஒரு முறைப்படுத்த வேண்டிய குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். உங்களுடைய கொந்தளிப்பு இப்போ தெரியுது. நீங்கள் சொல்கிற அந்த 2 லட்சம் செத்து போனவங்க மேலே போட்டதாக சொல்கிறீங்களா இன்சூரன்ஸ் பணம்? ஆமாம், மக்களுக்கு தெரியும்னு சொல்கிறீங்க. ஆனால் இதையெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு மக்களுக்கு தெரியாமக்கு பல ஊடகங்கள் செயல்பட்டு இருக்குது. ஆமாம், அது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை பேச விடாமல் தடுக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி 95% ஊடகங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப டிமாண்டாக ஒரே ஆளை ஒரே கட்சி சார்பாக எல்லா கட்சி சார்பாக கூப்பிட்ற மாதிரி போயிடும். ஆனால் ஒரே கட்சியில் மட்டும் 2 பேர் வருவாங்க. ஆளுங்கட்சி சார்பாக மத்திய அரசு ஆளுங்கட்சி, ஒன்றிய ஆளுங்கட்சி சார்பாக ஒருத்தர் பத்திரிகையாளர்னு வருவார், ஒருத்தர் பாஜகன்னு ஒருத்தர் வலசாரின்னு வருவார், ஒருத்தர் விமர்சகர்னு வருவார். ஏதாவது பேரில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அதிகமான நேரத்தில் இவங்களுடைய நியாயத்தை பேசுவதற்கான ஸ்கோப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தை மீடியாக்கள் அத்தனைக்கும் உருவாக்கியிருக்காங்க. இருக்கா இல்லையா? சாதாரண பார்வையாளனுக்கு அப்பட்டவர்த்தனமாக தெரியும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எதை சாப்பிட்ணும், எதை பேசணும், எதை கேட்கணும், இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு மக்களுக்கு வந்து சேருன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். இப்போது ஹிட்லருடைய வார்த்தை எனக்கு நினைவில் வருது சார். ஹிட்லர் சொல்கிறாரு, சார் இது வந்து மக்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது பிரச்சனையை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு பிரச்சனை மாதிரி பொறுத்துக்குள்ளே இன்னொரு பிரச்சனை கிளம்புதே, இன்னொரு பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனைக்குள்ளே இன்னொரு பிரச்சனை கிளம்புதே. இப்போ வந்து குண்டு வெடிப்புங்கிற விஷயம் வந்து அடுத்த நிமிஷத்தில் வந்து பார்லிமெண்ட் எம்பியை வெளியேற்றுறதுங்கிற விஷயம் வருது. அதுக்கு அடுத்து ராமர் ஜென்ம கோயில் இல்லை, நான் அந்த தலைப்புகளை மட்டும் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் சொல்கிறாரு. ஹிட்லர் சொன்ன வார்த்தை தான், மக்களை எப்போதும் பரபரப்பாகவே வைத்திருக்க வேண்டும், அவர்களை நிதானமாக யோசிக்க விடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய பாலிசி. இந்த பரபரப்பாக வைத்திருக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு ஊடகங்கள் மிக தெளிவாக, அதுவும் குறிப்பிட்ட என்ன பேச வேண்டும் என்பதை மக்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்கிறார்கள். எந்த விவாதத்துக்குள்ள வரணும்னு தான் நீங்க சொல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிச்சு. ஹிட்லருடைய சொசி சின்னம் தான் நீங்க கொஞ்சம் பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க.